அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 19 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை தரும் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தை சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள பயனாளியின் இல்லத்திற்கே சென்று முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்க திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். இந்த திட்டம் மூலமாக 34,809 நியாய விலை கடைகளில் உள்ள 20,42,857 மூத்த குடிமக்கள் பயன்பெறுவர். இரண்டாவது அறிவிப்பு: சுதந்திர தின விடுமுறை உள்ளிட்ட நாட்களில் 1,734 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 13, 14, 15ஆம் தேதிகளில் 1,320 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், கோயம்பேடிலிருந்து 14, 15ஆம் தேதிகளில் 190 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன எனவும், மாதவரத்திலிருந்து 14, 15ஆம் தேதிகளில் 24 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சொந்த ஊர் சென்ற மக்கள் திரும்ப ஏதுவாக 17ஆம் தேதி 215 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: 13ஆம் தேதி இன்று வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழகத்தில் கடந்த கல்வி ஆண்டுகளில் +1 தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு அவர்கள் தேர்ச்சி பெறும் வரை தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தி மாணவர்கள் மத்தியில் சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டிற்கு சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் செப்டம்பர் முதல் வாரம் வெளிநாடு பயணம். இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி புறப்பட்டு செப்டம்பர் 10ஆம் தேதி சென்னை திரும்பும் வகையில் பயண திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆறாவது அறிவிப்பு: கருணை அடிப்படையில் பணி நியமனம் தொடர்பான விதிகளை திருத்தம் செய்து அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. காலி பணியிடங்களின் அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்கு பணி வழங்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. மாநில அளவில் பதிவு மூப்பு பட்டியல் தயார் செய்ய அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. நிலுவையிலுள்ள விண்ணப்பங்களுக்கும் மாநில அளவில் மூப்பு பட்டியல் வெளியிட அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. திருத்தம் செய்யப்பட்ட பணி நியமனம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: இளநிலை பொறியியல் BE, BTech பட்டப்படிப்பு துணை கலந்தாய்வில் மாணக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவானது 14/8/2025 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சரான KV செழியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நவம்பர் 1, 2ஆம் தேதிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் தாளும், நவம்பர் 2ஆம் தேதி 2ஆம் தாளும் தேர்வு நடைபெறும் எனவும், இன்று முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. 9வது அறிவிப்பு: தமிழ்நாட்டின் அரசு கல்லூரிகளில் மாணவர்களுக்கு 20 லட்ச மடிக்கணினி வழங்குவதற்கான திட்டத்திற்கு குறைந்த தொகை சமர்ப்பித்துள்ள நிறுவனங்களான டெல் மற்றும் ஏசர் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஒரு மடிக்கணினிக்கு 40,828 ரூபாய் விலையுடன் 15.6 இன்ச் திரையும், டெல் நிறுவனமும் 23,385 விலையுடன் 14 இன்ச் திரையை ஏசர் நிறுவனமும் ஒப்பந்தங்கள் சமர்ப்பித்துள்ளது. இம்மாத இறுதிக்குள் லேப்டாப் கொள்முதல் ஆணை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: 37 கோடி மொத்த பரிசு தொகையுடன் நடைபெறவுள்ள முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை cmtrophy.stat.in என்ற இணையதளங்களில் முன்பதிவு செய்யலாம் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. 83 கோடியில் 5 பிரிவுகளில் ஆகஸ்ட் 22 முதல் அக்டோபர் 12 வரை இந்த போட்டிகள் நடத்தப்படவும் உள்ளன. 11வது அறிவிப்பு: தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான
தேர்வர்கள் முழுமையான சான்றிதழை பதிவேற்றம் செய்ய இன்றே 13ஆம் தேதி கடைசி நாள் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் அத்தகைய தேர்வர்களின் உரிமை கோரல் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். 12வது அறிவிப்பு. ஆகஸ்ட் 14இல் தலைமைச் செயலகத்தில் காலை 11 மணிக்கு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. கூட்டத்தில் முக்கிய திட்டங்கள் மற்றும் புதிய தொழில் முதலீடுகளுக்கு ஒப்பந்தம் அளிப்பது தொடர்பாக ஆலோசனை என தகவல் வெளியாகியுள்ளது. 13வது அறிவிப்பு. நடப்பாண்டில் நாய்க்கடியால் 20 பேர் உயிரிழந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஜனவரி 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை 3,67,604 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் நாய்க்கடியால் 25,182 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டில் நாய்க்கடியால் 4,80,483 பேர் பாதிக்கப்பட்டு அதில் 43 பேர் உயிரிழந்ததாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 8 வாரங்களுக்குள் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. 14வது அறிவிப்பு. சுதந்திர தின விடுமுறையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி இரவு 9:55 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் மதியம் 11:30 மணிக்கு செங்கோட்டைக்கு வந்து சேரும். அதேபோல செங்கோட்டையிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாலை 7:45 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் காலை 9 மணிக்கு சென்னை எழும்பூருக்கு சென்று சேரும். 15வது அறிவிப்பு. அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது. தூய்மையான குடிநீர் விநியோகம், வரி செலுத்தும் சேவை, இணைய வழி மனைப்பிரிவு, கட்டிட அனுமதி, சுய சான்றிதழ் அடிப்படையில் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு உடனடி பதிவின் மூலம் அனுமதி வழங்குதல் உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. 16வது அறிவிப்பு. சரக்கு ரயில் கட்டணத்தையும் உயர்த்த ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் சரக்கு ரயில் கட்டண உயர்வு அமலுக்கு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 17வது அறிவிப்பு. ஊராட்சிகளுக்கு சொந்தமான கடைகள், வணிக வளாகங்களில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு குழுவை அமைத்துள்ளது. வாடகை நிலுவை, இடப்பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை தீர்க்கும் வகையில் 7 உறுப்பினர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றும் உள்ளனர். 18வது அறிவிப்பு. பூட்டான் சுகாதார அமைச்சகத்தில் பணிபுரிய செவிலியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பூட்டான் சுகாதார அமைச்சக மருத்துவமனைகளில் பணிபுரிவதற்கு குறைந்தபட்சம் 2 வருட பணி அனுபவத்துடன் பிஎஸ்சி நர்சிங் தேர்ச்சி பெற்று 23 முதல் 45 வயதிற்கு உட்பட்ட ஆண் பெண் செவிலியர்கள் தேவைப்படுகிறார்கள். 2 முதல் 5 வருட பணி அனுபவம் உள்ள பணியாளர்களுக்கு 65,000 ரூபாய் ஊதியமாகவும், 6 முதல் 10 வருட பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு 73,000 ஊதியமாகவும், 10 வருடத்திற்கு மேல் பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு 86,000 ஊதியமாக வழங்கப்படும். 19வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் முக்கிய இடங்களில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. பல்வேறு பிரிவு வாரியாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படவும் உள்ளது. வேளாங்கண்ணி, ராமநாதபுரம், கொடைக்கானல், கூடலூர் ஆகிய இடங்களில் சுற்றுலா வசதி மேம்பாடு, உள்கட்டமைப்பு வசதி, கடற்கரை மேம்படுத்துவது, சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த திட்ட அறிக்கை தயாரிக்க டெண்டரும் கோரப்பட்டுள்ளது. இந்த 19 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.